அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை உங்க மத்தியிலே சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
இதில் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவுடைய நம்ம காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லை? பவுல் ஒரு அவர் நல்ல ஒரு படிப்பு படித்தவர், நல்ல ஒரு அறிவாளி, ஒரு நல்ல மனிதர். ஆனாலும் கூட அவர் எப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை, கிறிஸ்தவங்களை கொலை செய்கிறது, சபைகளை ஏறி துன்புறுத்ததில் அவர் பேர் போனவர். அப்படிப்பட்ட சவுலாய் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தி கொண்டே இருந்தார், சபைகளை துன்புறுத்தி கொண்டே இருந்தார். இந்த வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவன் நிறைய பேர் துன்புறுத்தவர்களாக இருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். ஒரு நாள் அவர் தமஸ்குவுக்கு போகும்போது நேர் வழியில முகமுகமாக ஆண்டவர் அவரை கண்ணை குருடாக்கி போட்டார். ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பி வந்ததுனால அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு, நீ நிந்திக்கிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்லாம் கேட்டார் இல்லை? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதற்கு பின்பதாக அவன் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி அவர் அறிந்து கொண்டார். அவர் அதற்கு முன்னாடி தன் வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவை போய் அறிவிக்க வேண்டும், அவரை குறித்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், அவர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்? ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று தீவுகள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் அவர் என்ன செஞ்சார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். அறிவித்துக்கிட்டு இருக்கும்போது அவரோடு சேர்ந்து சிலர் அவருக்கு கூட இருந்தாங்க. பர்னபா என்பவர் வந்தார். அவர் பர்னபாவோடு இருந்து அநேக இடங்களிலே ஊழியங்களை செய்தார். கிராமங்களுக்கு போனார். அற்புதங்கள் நடந்தது. அவரை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இவர் வித்தியாசமா அவங்க பேசுறாங்களே, உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஞானமாய் இருக்கிறதே, இவருடைய வார்த்தைகள் வேற விதமா இருக்கிறதே, இவர் வேற ஒரு தெய்வத்தை பற்றி இந்த மத்தியிலே சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு புறத்துல அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அவர் அந்த வழியாக வரும்போது கொஞ்ச நாள் பர்னபாவோடு இருந்து ஊழியத்தை செய்தார். அதற்கு பின்பாக பர்னபாவு பவுலை விட்டு பிரிந்து போனார். ஹல்லேலூயா. பவுலை விட்டு பிரிந்து போனவுடனே அதற்கு பின்னதாக அவர் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலை தேவனுடைய கிருபையை ஒப்பிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிரியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாருன்னா, பர்னபாவை விட்டு பிரிந்தவுடனே பவுல் சீலா கூட 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? சபைகளுக்கு போய் அவங்களோட சபைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? திடப்படுத்தினாங்க. சபைகளுக்கு போய் சொல்றாங்க, இயேசுதான் உண்மையான தேவன், அவரை சிலுவையில் அறைந்தாங்கல்ல, அவரை காட்டி கொடுத்தாங்கல்ல, அவரை சிலுவையில் அறைந்தாங்கல்ல, அவர் மரித்தார், உயிரோட எழும்பினார், இன்னைக்கு பரமேறி சென்றிருக்கிறார், அவர் மறுபடியும் வருவார் என்பதை எல்லா இடத்திலையும் சொல்லி என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு மக்களையும் என்ன செஞ்சாங்க? திடப்படுத்தினாங்க, தைரியப்படுத்தினாங்க. இப்படி அவர்கள் செய்து கொண்டு வரும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க கப்பல் ஏறி துரோவா பட்டணத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொண்டு வரும்போது ஒரு நாள் ஓய்வு நாளிலே தங்கள் பட்டணத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு ஆற்று கரையில போய் என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்ண போலான்னு போறாங்க. எங்க போறாங்க? ஆறு இருக்குல்ல, ஆறு பக்கத்துல போய் ஜெபம் பண்ண போறாங்க. யாரெல்லாம்? பவுலும் சீலாவும். அங்க போய் அவங்க ஜெபம் பண்ணலான்னு இருக்கும்போது அங்க ஒரு மகள் லீதியாள்னு ஒருத்தி இருக்கிறா. அவ என்ன செஞ்சா? ரத்தாம்பரம் விற்கிறவரா இருந்தா. ரத்தாம்பரம் விற்கிறவர், வியாபாரம் பண்றவா. அவ எங்க இருக்கா? ஆத்துக்கரையில, ஆறு இருக்குல்ல, ஆறு போற இடத்துல ஜனங்கள் நிறைய வருவாங்க. ஆத்தாங்கரையில நிறைய பேர் வருவாங்கல்ல, அந்த இடத்துல போய் ரத்தாம்பரம் விற்கிற ஒரு ஸ்திரீ அங்கே காணப்பட்டார். அந்த இடத்துல பவுலும் சீலாவும் அந்த ஆற்றின் அருகே ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன செஞ்சாங்க? உபதேசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க சும்மா இருக்கவே இல்லை. பவுலை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஆண்டவரை தரிசித்த பின்பதாக, உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்த பின்னு அவர் சும்மாவே இருக்கலைங்க. அவர் எல்லா இடத்துலையும் போய் உண்மையான தேவன் அவரு தான், என்ன உபத்திரமோ பாடுகளோ கஷ்டங்களோ அவருக்கு நிறைய வந்துச்சு, அடி உதைகள் வந்துச்சு, ஆனாலும் கூட அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு வெட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட தான் அதான் நான் சொல்றேன்,
நம்ம கூட இந்த கடைசி நாட்களில் ஏசப்பாவை போய் மற்றவங்கிட்ட சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஏந்தினா உண்மையான தேவன் இயேசு ஒருவர் தான். அவர் சீக்கிரமா வரப்போறாரு. அவர் சீக்கிரமா வரப்போறாரு. ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே இருக்கும்போது ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இங்கே ஒருத்தர் இருந்தார், ஒரு விசுவாசி இருந்தார். அவர் ஒரு மலையாள விசுவாசி. அவர் எப்போ பார்த்தாலும் அவர் என்னதான் நான் பார்த்துருக்கேன், அவர் சும்மா அப்படி நடந்தே போய்கிட்டே இருப்பார். ஒரு பஸ் ஸ்டாப்பில் யார் நின்னாலும் சரி அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவர், இயேசுவை விசுவாசி அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. ஏன்னா அவருக்கு என்னன்னா, நான் இயேசுவை பற்றி எல்லாருக்கையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பவுல் கூட அப்படிதான். அவர் ஆண்டவரை தரிசித்த பின்பறை அவர் சும்மாவே இருக்கல, எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவரை பற்றி சொன்னார், ஜெபம் பண்ணார், கூடி கூடி ஜெபம் பண்ணார். அப்படி இருக்கும்போது ஆத்து கரையில போய் அவர் ஜெபமனாலான்னு போன உடனே அங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அங்க என்ன செய்யறாங்க, நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க ரத்தாம்பரம்னா நிறைய பேர் இப்போ சேலை வியாபாரம் எல்லாம் பண்றாங்கல்ல, அத மாதிரி ஒரு அம்மா, அந்த லீதியால்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அங்க வந்து என்ன செய்யறாங்க, ரத்தாம்பரம் விலையுயர்ந்தது. ரத்தாம்பரம்னா விலையுயர்ந்த ஒரு பட்டுக்கு சமாதம். அப்படிப்பட்ட வஸ்திரங்களை அந்த இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போன உடனே அவ தேவனை வணங்குகிறவளா இருந்தா, ஆண்டவரை கொஞ்சம் அறிஞ்சவளா இருந்தா லீதியாள், ஆண்டவரை தேடுகிறவளா இருந்தா. அப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா, சீலாவும் பவுலும் அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு, அங்க இருக்க ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ண உடனே அங்க இருந்த லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. லீதியாவுடைய உள்ளத்தை என்ன செஞ்சாரு, ஆண்டவரே திறந்தாரு. ஹல்லேலூயா. அப்போ திறந்த உடனே அங்க இருந்த பவுல் சொல்லுவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். எத்தனாவது வசனம், 14ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எண்ணினால் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஹல்லேலூயா. பவுனையும் சீலாவையும் சொல்றா. அந்த இடத்துல அதுவரையும் அவன் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை லீதியாள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவள் இருதயம் திறக்கப்பட்ட உடனே அவளும் அவ வீட்டார் அனைவரும் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்காங்க. யாருக்கிட்ட, பவுல்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, இல்ல நான் இன்னும் என்ன செய்யறேன், நாங்க ஜெபம் பண்ற இடத்துக்கு மறுபடியும் நாங்க ஜெபம் பண்ண இடத்துக்கு நாங்க போகணும், உங்களுக்கு உபதேசத்தை சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ண போலான்னு போறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு பெண் என்ன செஞ்சா தெரியுமா, குறி சொல்லுகிற ஆவி அவன் மேல இருக்குது. அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணு வந்து என்ன செய்யறா, குறி சொல்லிக்கிட்டு வர்றா. அப்போ பவுலையும் சீலாவையும் அந்த குறி சொல்லுகிற ஆவி பிடித்ததான் அந்த பெண் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவ சொல்றா, நீங்க என் வயிற்று பழப்ப என்ன சொல்றா, அது கீழே வர்ற வசனத்தை நம்ம படிக்கிறோம். அவங்க மேல கோபப்பட்டு அவங்க மேல சொல்றா, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். ஹல்லேலூயா. அந்த மாயவித்தக்காரி, அந்த மந்திரம் சொல்லுகிற அந்த பொம்பளை சொல்றா, இவங்களை பார்த்து, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் சொல்லி அந்த சொல்ல உடனே பவுல் சினங்கொண்டு அவ கோவப்பட்டு, நீ இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பவுல் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த குறி சொல்லுகிற ஆவியை பிடித்த அந்த மகளை பார்த்து திரும்பி சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல உன் மேல இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவி இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும்னு சொன்ன உடனே அவளை விட்டு அந்த ஆவி புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. உடனே அவளுக்கு கோபம் வந்துட்டு, ஏன் வயிற்று பொழப்புக்காக அந்த வேலையை அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஏன் வயிற்று பொழப்புக்கு மந்திரம் சொல்லி பிழைக்கிறவளா இருந்தா. அப்ப அவங்க மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட எல்லாம் போய் அவ சொல்றா. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, யூதர்கள் எல்லாரும் இவங்கெல்லாம் நம்ம மார்க்கத்தை அவங்க சொல்லாதபடிக்கு இவங்க வேறொரு தெய்வத்தை நம்ம மத்தியில அறிவிக்கிறார்கள் சொல்லிட்டு இவங்களை என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. அதுக்கு கீழே உள்ள வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஹல்லேலூயா. சிந்திக்க போறோம். பவுலும் சீலாவையும் அங்க இருந்தவர்கள் என்ன செய்யறாங்க, சீலாவையும் அவர்கள் அநேக அடிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அடிக்கிறாங்க. எதற்காக, ஆண்டுடைய வசனத்தை சொன்னதுனால. அவங்க மேல இருந்த ஆவி போனது நல்லது தானே, ஏன் அந்த அசுத்தாவி அவங்களை விட்டு புறப்பட்டு போனது நல்லது தானே. ஆனா அவங்க அதை நினைக்கல. இவ பொழப்பு மாய வித்தை செய்து
மந்திரம் சொல்லி பொழைக்கிறாளே, அந்த அசுத்தாவி அவளை விட்டு போன உடனே அவளுக்கு அவங்க மேல கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சா, அதிகாரிகிட்ட போய் சொல்றா. அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் போய் சொல்றா. அங்க இருந்தவங்களுக்கு அந்த அவ பொழைக்கிற அந்த கைக்கு காசு வாங்கி பொழைக்கிறாள், அந்த அதெல்லாம் நின்று போயிருமேன்னு சொல்லி அங்க இருக்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து பவுலையும் சீலாவையும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அந்த அடிச்சு உதைச்சி அநேக அடி அடித்து சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், என்னுடைய நாமத்து நிமித்தம் நம்ம அடி உதவி பட்டா கூட நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் நமக்கு எந்த பாடுகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பவுல் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க, பத்திரமா வைக்கும்படி. அவர்களுக்கு என்ன செஞ்சா, அங்க இருந்த அதிகாரி கட்டளையை கொடுத்தான். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டாங்க, அவங்க போட்டிருந்த சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டாங்க, கிழிச்சு அடிச்சு போட்டாங்க. ஹல்லேலூயா. இதே போல இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, வட இந்தியாவில் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு பாடுகள். பல இடத்துல ஆராதனை நடத்த முடியல, ஆராதனை நடக்கும் போதே உள்ள வந்து ரொம்ப ரகலை பண்றாங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரில என்னமோ இப்படி அமைதியா நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா அந்த உபத்திரவ காலம் சீக்கிரமா வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம இந்திய தேசத்துக்கு உபத்திரவம் வந்து விட்டது. இந்த உபத்திரவ நாட்களில நம்ம ஆண்டவர் சமூகத்துல தைரியமா நிக்கணும், தைரியமா நிக்கணும். ஏன் தெரியுமா, பவுலும் சீலாவும் அந்த உபத்திரவத்தில கூட தைரியமா இருந்தாங்க. அங்க இருந்த அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில காக்கும்படி வைத்தாங்க, அவங்க 2 பேரையும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க தெரியுமா, நடு ராத்திரியில அவங்க சிறைச்சாலையில கட்டி வச்சுட்டாங்க அவங்க 2 பேர்த்தையும். என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க 2 பேரையும் கால்களையும், அவங்க 2 காலையும் தொழு மரத்துல மாட்டி வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவங்க ஓடி போயிருவாங்களாம், அவங்க ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி நம்ம செல்லுலர் ஜெயிலில் பார்த்துருக்கீங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் அந்த காலை இப்படி மாட்டி வச்சு தான் அவங்கள அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த தொழு மரத்துல தான் கட்டி வச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கூட அவங்க என்ன செஞ்சா தெரியுமா, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா, ஆண்டவரை நம்ம பாடுறோமா? இன்னைக்கு பவுலும் சீலாவும் பாருங்க, அவளை கட்டப்பட்ட நிலைமை, சிறைச்சாலையில கொண்டு போட்டுட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ண வந்த இடத்துல தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. நம்ம கூட ஜெபம் பண்ண போகும்போது தான் சில பிரச்சனைகள் வரும். சில நேரம் ஜெபமனா இருப்போம், யாராவது வந்து கடங்குன்னு வீட்டை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, தட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஜெபிக்க முடியாது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. ஹல்லேலூயா. அது போட்டது மட்டுமல்ல, உங்க கால்களை 2ஐயும் அவங்க தொழு மரத்துல மாட்டி வைத்திருந்தார்கள். தொழு மரத்துல மாட்டி வச்சா கூட அன்னைக்கு முழுசு எல்லா இடமும் காவல் காய்க்க வச்சுட்டாங்க. அக்கம் வெளியில எல்லாம் அவங்களுக்கு பாதுகாக்கும்படியாக அங்க ஜனங்களை வச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க இரவு நேரத்துல, ராத்திரி நேரத்துல, நடு ராத்திரி அவங்க எல்லாரும், அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, நல்ல பாட்டு பாடி கர்த்தரை துதித்து என்ன செய்யறாங்க, ஆராதித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவத்துல நீங்க பாடுறீங்களா? உபத்திரவம் வந்த உடனே நம்ம அப்படியே சோர்ந்து போயிடும், கஷ்டம் வந்த உடனே நம்ம சோர்ந்து போயிடும், பிரச்சனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பிரச்சனையின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நம்ம நல்ல கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும், நல்ல பாட்டு பாடணும். இன்னைக்கு யாரு வேலையாவது பாட்டு வருதா? நிறைய பேருக்கு பாட்டு மறந்து போயிட்டு, பாட்டு மறந்து போயிட்டு. ஏன்? பாட்டை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் செல்போன் பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்கு. செல்போனை பார்த்து 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 ஒன்று வந்துச்சா அடுத்த தட்டி 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 செல்போன்லே இருந்து இருந்து மைண்டு ஃபுல்லாக எங்கே போயிடுச்சு தெரியுமா? செல்போனுக்குள்ள போயிருச்சு. பாட்டு பாடுறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு நேரங்கள் இல்லை. இந்த பவுல் சீலா பாருங்க, அநேகர் அந்த ராத்திரி நேரத்தில் கூட உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில கால்கள் வந்து தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கூட அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, கர்த்தரை துதித்து, தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க துதித்து பாடத காவலில் வைக்கப்பட்டிருந்தவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அமைதியான நேரத்துல யாருடா பாடுறது, யாருடா கர்த்தரை அவங்க துதிக்கிறதுன்னு சொல்லி
பவுலும் சீலாவும் நீங்க என்ன பண்ணான எங்களை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவுக்குள்ள கர்த்தரை பாடணுமோ, எவ்வளவுக்குள்ள கர்த்தரை துதிக்கணுமோ, அந்த அளவு நீங்க துதிக்கும் போது உங்க வீட்டில் இருக்க கட்டுகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மாறும், கவலைகள் மாறும், வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும். உங்க வீட்டுல ஒண்ணு இல்லையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அதுபோல அவங்க பாடி துதித்து கொண்டிருந்தத அங்க இருந்த காவலில் வைக்கப்பட்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க எல்லாருக்கும் கேக்குது, அவங்க 2 பேரும் பாடுறது அவங்க 2 பேருக்கும் கேக்குது. ஹல்லேலூயா. அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் கேக்குது, எல்லாருக்கும் கேக்குது. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? அது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை துதித்து பாடுனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அங்க இடத்துல சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. நீங்க பாடுற பாட்டை கேட்டா இன்னைக்கு பூமி அசையுதா? நீங்க கையை தட்டுறத பார்த்தா இந்த இடம் அசையுதா? இந்த இடத்துல ஒரு சத்தமே இல்லை. வாயை திறந்து கர்த்தரை துதிக்க மாட்டீங்க. வீட்டுல போய் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே நீங்க பாருங்களா, என்ன ஒரு சத்தம், என்ன ஒரு பேச்சு, அவங்கள பேச முடியல, அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நாவுகளை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா துதிங்க, சத்தமா பாட்டு பாடுங்க, சத்தமா நடனம் ஆடுங்க. கர்த்தரை நீங்க யாரையும் பார்க்க இந்த இடத்துக்கு வரல, கர்த்தரை பார்க்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாரையும் அக்கம் பக்கத்துல பார்க்க கூடாது. நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன். எப்படி ஆடுவேன்? தாவீது சொல்றார், நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தாங்க, பாடினாங்க. அவங்க பாடின பாட்டுல பூமி அசைந்தது. ஹல்லேலூயா. பூமி அசைந்தது. ஹல்லேலூயா. உடனே மிகவும் அசைந்தது. மிகவும் அசைந்ததுன்னா அவங்க இருந்த இடம் பூமி குலுக்கமே வந்துருச்சு. பூமி குலுக்கமே வந்துருச்சு. இன்னைக்கு அப்படி இருக்குதா? நீங்க பாத்தீங்களாங்க, நீங்க நியூஸ்ல பார்த்தா தெரியும், ராஜஸ்தான்ல ஒரு பெரிய மலையே அப்படியே சரிஞ்சு விழுதுங்க. அதே போல இன்னொரு இடத்துல ஒரு பெரிய மலை, பெரிய ஒரு பில்டிங்கு அது கீழே விழுது. ஏன்? கடைசி காலமாயிருச்சு. பூமி ஆண்டவர் அசைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூமியில ஆண்டவர் சீக்கிரம், ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு விஷயம் இந்த பூமியை நான் அதிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த பூமியின் கடைசி நாட்கள்ல சொன்னாரு, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு பெரிய மலையே அப்படி உடைஞ்சு வருது, மக்கள் அப்படியே செத்து போறாங்க. கேரளாவில் நிலச்சரிவில் நிறைய பேர் இறந்து போயிடறாங்க. நிறைய நம்ம நியூஸ்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அசைவு எப்படி தெரியுமா? இவங்க பாட்டு பாடி கர்த்தரை துதித்த போது அந்த இடம் பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே நினைச்சு கதவெல்லாம் திறக்குது. டப் டப் டப்னு எத்தனை கதவெல்லாம் நீங்க மூடி வச்சிருந்தாங்களோ, பாதுகாக்கும்படியாக வச்சிருந்தாங்களோ, அந்த இடங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்க கர்த்தரை திறக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை பாடும்போது அடைப்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. இதுவரை உங்களுக்கு நடக்காத சில வழிகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நீங்க கர்த்தரை துதிக்கணுங்க. துதிச்சு பாருங்க, கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, பாட்டு பாடி பாருங்க, நல்ல பாட்டு பாடி பாருங்க, புது புது பாட்டுகளை கேட்டு பாருங்க, வீட்டுல நல்ல பாட்டு போட்டு நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அடைச்சிருக்க கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஐயோ, என்ன முன்னாடி ஒரு பெரிய இருளா இருக்குதே, எனக்கு முன்னால எதுவுமே போக முடியல, இதை தாண்டி என்னால போக முடியல, பிரச்சனை பிரச்சனை போராட்டம், பிரச்சனை போராட்டம் எல்லாம் தடையா இருக்குதே, நீங்க ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற கதவுகளை எல்லாம், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு இருந்தாலும் அவர்கள் தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். அவங்க போட்ட சத்தம் அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க. பூமி அதிரத்தக்கதான ஒரு சத்தம். ஹல்லேலூயா. பூமி அதிரத்தக்கதான ஒரு சத்தம். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே உண்டாது. ஹல்லேலூயா. கதவுகளெல்லாம் திறக்குது, கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா.
பவுலும் சீலாவும் தான் அங்க கட்டப்பட்டிருந்தாங்க. ஆனா அங்க சிறைச்சாலையில இருந்தவங்க எல்லாரும் கட்டையும் கர்த்தர் அவுத்துட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இதுல படிக்கலாம். அவங்க சொல்லியிருக்கலாம், இல்ல ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கலாம், பவுலும் சீலாவுடைய கட்டுகளை மட்டும்தான் ஆண்டவர் அவுத்தாரா? இல்ல, பவுலும் சீலாவும் தான் துதிச்சு பாடினாங்க. பவுலும் சீலாவும் தான் கர்த்தரை துதித்தார்கள். ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாருடைய கட்டுகளையும் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? கலண்டு போயிற்று. அப்ப நம்ம போடுற சத்தத்துல, நம்ம துதிக்கிற துதியில பக்கத்து வீட்டுல இருக்கிற கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அவுப்பாரா? அவுக்க மாட்டாரா? அவுத்துருவார். நம்ம துதிக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்கவங்க கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அவுத்துருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சத்தமா ஆராதிச்சு பாருங்க. டெய்லி பாட்டு பாடி ஆராதிச்சு பாருங்க. பக்கத்து வீடுகளில் இருக்கவங்க எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கும் மந்திரிச்சு விடுங்க அப்படின்ட்டு வருவாங்க. வருவாங்களா? வரமாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அநேக வீடுகளில் கட்டுகள், நிறைய பிசாசின் கிரியைகள் இருக்குங்க. ஹல்லேலூயா. இந்த கொரோனா டைமில் மோகன் சி லாசரஸ் நீங்கள்லாம் கேட்பீங்களா? டெய்லி எல்லாருக்குமே அதுதான் ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சுல. எல்லா வேலையும் முடிப்போம், சாயங்காலம் டிவி போட்டுட்டு நல்லா அண்ணன் அங்கேருந்து நல்லா பேசுவார், ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு ஜெப குறிப்பு சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இருக்க கட்டுகள், பிசாசு எல்லாம், யார் யாருக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்கல்ல. ஜெபம் பண்ணாங்க. அந்த நீங்கெல்லாம் எதெல்லாம் பார்த்தீங்களா? நம்ம அங்கேயும் பார்க்குறீங்க. அதெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ராத்திரி அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இன்னைக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருடைய வீடுகளில் கட்டுகள் பிசாசு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் நீர் இந்த இடத்த விட்டு நீர் போன ஆண்டவரேன்னு அவர் அங்கே ஜெபம் பண்ணாரு. ஆனால் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினாரு. வீட்டில் இருந்தவங்கலாம் பிசாசு பிடிச்சி ஆடி உருண்டு அவங்கள அலக்கடிச்சு அவங்க பிசாசு அவங்கள விட்டு போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த இடத்துல பவுலும் சீலாவும் பாருங்க, அவங்க 2 பேரும் தான் கர்த்தரை துதிச்சாங்க. அவங்க 2 பேரும் தான் கர்த்தரை ஆராதிச்சாங்க, பாட்டு பாடினாங்க. ஆனா என்ன, அந்த சிறைச்சாலையில இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆளுனால எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் மூலமா நிறைய பேரை நம்ம கூட என்ன செஞ்சிடலாம், உலக பிள்ளைகளோட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துட்டு வர்ற மாதிரி யாரையும் எனக்கு தெரியல, நம்ம சபைக்கு கூட்டிட்டு வர்ற மாதிரி யாரையும் எனக்கு தெரியல. ஆனா நம்ம பிள்ளைங்க உலக பிள்ளைகளோட மோசமாக, உலக பிள்ளைகள் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா அடக்க ஒடக்கமா நல்லா இருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க அவங்களோட மோசமா என்ன செய்யறோம்? போறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து 4 பேர் ஆண்டவருக்குள்ள வரணுங்க. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து, நம்ம சாட்சியை பார்த்து, ஐயோ எம்மா எனக்கா நீ ஜெபம் பண்ணு, இவளை பார்த்து இவ இப்படி இருக்கிறாளே, இவளை பார்த்து உன் சபைக்கு நான் வாரேன், எனக்காக ஜெபம் பண்ணு, எங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லுகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து எடறி போத அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வேஷம் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஆட்டம் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஒட அப்படி இருக்கக்கூடாது, நம்ம நட அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து 4 பேர் ஆண்டவரோட வரணுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த வழியா போனோம்னா எங்களுக்கு தெரியாதவங்கலாம் கையை தூக்கி இப்படி சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு பயம், இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. இதை மாதிரி எல்லாரும் பார்த்தாலும், உங்களை பார்த்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணு, அந்த அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தரை துதித்தாங்க, கர்த்தரை ஆராதித்தாங்க. அவங்க 2 பேருடைய கட்டுகளை மட்டும் கர்த்தர் அவிழ்க்கவில்லை, அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் அவள் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்க சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆள் இந்த இடத்துல நீங்க ஆராதிச்சா போதும், துதிச்சு ஆராதிங்க. ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துடும். வருமா? வராதா? கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஒரு பவுலும் சீலா தான் அந்த இடத்துல கர்த்தரை துதிச்சாங்க. அங்க இருந்தவங்க கட்டையெல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? நீங்களும் உங்க உடன்பிறப்பு, உங்க குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், பிரஜாதிகளா நீங்க இருக்கலாம். அவங்க மத்தியில போனாலும் கூட அவங்கள போல நீங்க வேட்டம் போடக்கூடாது, அவங்கள போல நீங்க ஆட்டம் போடக்கூடாது. அந்த இடத்துல போனாலும் ஆண்டுடைய பிள்ளை என்பதை நீங்க நிரூபித்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அந்த இடத்துல கர்த்தரை துதித்த போது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா.
சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஹல்லேலூயா. அவன் முடிச்சு பார்க்குறான். எங்க பார்க்குறான்? சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையில காவல் காத்துக்கிட்டு இருந்தால, அவன் முடிச்சு பார்க்குறான். என்னடா கதவெல்லாம் திறந்திருக்குது, எல்லா இடமும் திறந்திருக்குது. ஐயோ அவ்வளவுதான், அதிகாரிகள் இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கத்தி எடுத்து நம்ம செத்துருவோன்னு சொல்லிட்டு வெட்ட போறான். உன்னை பவுல் சொல்றாரு, அப்பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் குத்திக்கிட போறான். பவுல் சொல்றாரு, நீ எதுக்கு உனக்கு கெடுதி செய்யற, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க பயப்படவே இல்லை. அவங்க சொன்னாங்க, ஏன் நீ சாக போற, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆண்டவர் எங்களை கட்டுகளை மாற்றல. எங்க கட்டு மட்டுமல்ல, இங்க இருந்தவங்க எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் கலட்டி போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப நீ ஒண்ணுமே செய்யாத, நீ உன்னையே கெடுதி ஒண்ணு உனக்கு செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அங்க இருந்தவங்க உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? பவுலையும் சீலாவையும் ராத்திரி அவங்க துதிச்சோன்னு அங்க இருந்த கட்டுகளெல்லாம் கலந்து போயிட்டு கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டதை கண்ட உடனே அவங்க எல்லாரும் அவங்க என்ன செஞ்சாங்க, தீபங்களை கொண்டு வந்து உள்ள போய் பவுல் சீலாவுடைய காலில் விழுந்தாங்கங்க. ஹல்லேலூயா. காலில் விழுந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றாங்க, அழைத்து கொண்டு வந்து ஒன்னே ஒன்று அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் மாரே, அங்கே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொல்றாங்க, அதற்கு எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துலையும் அவங்க மக்களை ரட்சிக்கப்பட வச்சாங்க. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில கூட அங்க இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க மேல இருந்த கட்டுகள் கலண்டு போயிட்டு அங்க நடந்த அற்புதங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, பவுலு சீலா கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பவுலு சீலாவை கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உடனே தான் அவர்கள் வெளியே அழைத்து வந்து சொல்றாங்க, ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க, இப்பமே சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? உடனே என்ன சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, அவனும் என்ன சொன்னாருன்னா, ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கணுங்க. நம்ம கூட எவ்வளவு விசுவாசமா இருக்கோம்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? பூரணமா இருக்குதா? கர்த்தரை விசுவாசித்தனால தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார் அல்லவா? அவருடைய இரத்தத்தினால நம்மளை ரட்சித்தார். அவருடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் யாருக்காக பட்டாரு? நமக்காக தானே பட்டாரு. அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை ரட்சித்தாரு. அவங்க ஓடி வந்து கேட்காங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மட்டுமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டார் ரட்சிக்கப்படணும். குடும்பத்தில் நீங்க மட்டுமல்ல, உங்க வீட்டில் உங்க உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. கடைசி காலமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது ஹல்லேலூயா அரிதா இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு ரொம்ப அரிதா இருக்குது. எழுப்புதலுக்காக ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேசத்துக்கு எழுப்புதல் வரும். ஆனா அந்த நாட்கள்ல தூங்குகிற நிலைமை மாற வேண்டும். ஹல்லேலூயா. தூங்குகிற நிலைமை விசுவாசிகள் மத்தியில மாற வேண்டும். ஜனங்களை ரட்சிப்பிற்கு நேராய் வழி நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தான். ஹல்லேலூயா. உடனே அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை பவுலும் சீலாவும் அவர்களுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? சாப்பாடு கொடுக்குறான். அந்த காத்துக்கிட்டு அவங்க சுத்தி இருந்தானே அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். 2 பேரும் வாங்க, நீங்க இவ்வளவு உபத்திரவப்பட்டிருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்கள் தெய்வம் தான் உண்மையான தேவன், உங்கள் தெய்வம் தான் உண்மையான தேவன், இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்க விசுவாசிக்கிறோம்.
எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். சகையை கூட பார்த்தீங்களா என்ன செய்கிறாரு தெரியுமா? சகையை என்ன செஞ்சாரு? இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வகை தேடி காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான் இல்லை. ஏசப்பா அந்த இடத்துல வந்த உடனே காட்டத்தி மரத்தை பார்க்குறாரு. சகையை இறங்கி வான்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சான்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட பவுல் சீலாவையும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹல்லேலூயா. வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஹல்லேலூயா. அங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிற இடத்துல எத்தனை ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? அவங்க கஷ்டத்தில் நீங்கள் உதவியாக இருந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படுன்னு சொன்னோன்னு அவருங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்கு கூட்டி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தோஷமா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம். இயேசு வந்த வீட்டுல சண்டை இல்லை. இயேசு வந்த வீட்டுல பானு இல்லை. இயேசு வந்த வீட்டுல வெத்தலை இல்லை. இயேசு வந்த வீட்டுல சமாதானம். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. சண்டை இருக்குமா? சண்டை இருக்காது. அப்போ நம்ம வீட்டுல இயேசு எப்போதும் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்க. முதல்ல நம்ம வீட்டில் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தர் ஒரு விசுவாசி வீட்டில் அழகா எது வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குவார். எக்ஸ்ட்ரா ஒன்றா வாங்குவார். ஒரு சேர் வாங்கினார்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குவார். ஏன்? அது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. யாரும் கேட்டால் சொல்வார், இது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு. ஒரு துணி வாங்கி போடுறீங்களா, ஒரு ஷர்ட்டு வாங்கி போடுறீங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணுமா, அது போடும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை வாங்க எனக்கு உதவி செஞ்சீங்களே, ஆண்டவரே இந்த உடுக்கிறதுக்கு இதை வாங்கி எனக்கு போட எனக்கு உதவி செஞ்சீங்களே, ஆண்டவரே இந்த பணத்தை நீர் எனக்கு தந்தீரே, இதை சொல்லி கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோடு மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மனமகிழ்ச்சியாக பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். பொழுது விடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, அங்கே இருந்த சேவகர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள விடுவிச்சு விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இவங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர்னு சொல்லி. ஹல்லேலூயா. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க காலையில் இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, எல்லாரும் முன்னால் தானே எங்களை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிங்க, எல்லாரும் முன்னாலேயும் தானே, அதனால் நாங்கள் ரகசியமாலாம் நாங்கள் வெளியே போக மாட்டோம், ரகசியமாலாம் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் முன்னாடியும் தான் நாங்கள் வெளியே போவோம்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். பவுலும் சீலாவை போல ஆண்டவரை உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை ஆராதித்து உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கட்டுகளை கர்த்தர் மாற்றினார், அவங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட அவங்க சொல்றாங்க, காலையில் அவங்கள அனுப்பிடுங்க, காலையில் எல்லாருக்கும் தெரியாம அவங்கள விட்டுருங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, எல்லாருக்கும் முன்னாடி தானே எங்களை நீங்கள் கொண்டு வச்சிங்க, அதே போல தான் எங்களை செய்யணும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே என்ன செய்கிறாங்க? அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே என்ன செய்யணும்? அவர்களே எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவங்களே எங்களை அனுப்பட்டும், நாங்கள் ஒன்றும் போக மாட்டோம், எங்களை ரகசியமாவெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், எங்களை எல்லாருக்கும் முன்னால இங்கே வெளியே அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமாபுரியில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது பயந்து
அவர்களுடைய கூட தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க 2 பேர்கிட்டையும் அங்க இருக்கவங்க வர்றாங்க, எப்பா நீங்க இருக்காதங்க, இந்த கிராமத்துக்குள்ளே நீங்க இருக்காதங்க, இந்த இடத்துல நீங்க இருக்காதங்க, 2 பேரும் நீங்க வெளியே போயிருங்கப்பா, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது, உங்க மேல ஏதோ ஒண்ணு விசேஷமா இருக்குது, உங்களுக்கு நடந்த காரியங்களை கேள்விப்படும் போது எங்களுக்கு எல்லாருக்கும் பயமா இருக்குது. ஏன் தெரியுமா? சிறைச்சாலையின் பூமியின் அஸ்திபாரம் மிகவும் அதிர்ந்த போதே அங்க இருந்தவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர் பார்க்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம கூட பெரியவர் இருக்காருங்க. இந்த பவுல் சீலாவுக்குள்ளேயும் பெரியவர் இருந்தாரு. அல்லேலூயா. உடனே என்ன செய்யறாங்க? எல்லாரும் முன்னாடியும் அடிச்சாங்கல்ல, எல்லாரும் முன்னாடி காரி துப்புனாங்கல்ல, அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சாங்கல்ல, அவங்க முன்னாடி தானே பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, எல்லாரும் முன்னாடி தானே போட்ட, எங்களை ரகசியமாலாம் நீர் விடுதலை செய்ய வேண்டாம், எங்களை ரகசியமாலாம் எங்களை விட வேண்டாம், எல்லாருக்கும் முன்னால எங்களை வெளியே விடு. அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்த சேவகர்கள் அதிகாரிகள் எல்லாம் ஓடி வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? விடுதலை ஆக்கிட்டப்பா, அவன் எப்படியாவது உங்க 2 பேரையும் நாங்க விடுதலை பண்ணிருந்தோம், நீங்க போயிருங்க, ஆனா ஒண்ணு இங்கே இருக்காதங்க, இந்த கிராமத்தை விட்டே நீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. உடனே அவர் என்ன செய்யறாங்க? அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்தில் போனார்கள். அல்லேலூயா. லீதியால எங்க படிச்சோம் தெரியுமா? அதற்கு முன்பதாக நம்ம படிக்கிறோம். லீதியால அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறோம்ல, எங்க ஆற்றாங்கரையில் அவர் ஜோமனை போகும்போது அங்க லீதியாலின் உள்ளம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. லீதியாளுடைய வீட்டுக்கு அப்ப கூப்பிடுறாரு. அவங்க இருந்தவங்க அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, லீதியாவுடைய குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே லீதியாளுடைய குடும்பம் பவுலையும் சீலாவையும் கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? போகாம நாங்க ஜெபம் பண்ண போறோம், எங்களுக்கு குறித்த நேரம் வந்துட்டு நாங்க ஜெபம் பண்ண போறோம்ன்ட்டு அவங்க போறாங்க. அவங்க ஜெபம் பண்ணாம இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மாய வித்தக்காரி அவளை பார்த்து அந்த இடத்துல அவள் மேல இருந்து அசுத்தாவி போகுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்தவர் சிறைச்சாலையில எல்லாம் போட்டுட்டாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல மறுபடியும் நம் மூலமா ரட்சிக்கப்பட்டதான அந்த லீதியாள் மேலேயே அவங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே போலதான் ஊழியக்காரர்களுக்கு அப்படித்தான். எப்ப பார்த்தாலும் ஒரு விசுவாசியா அவங்க வீட்டு உடம்பு போகணும், அவங்க வீட்டை பார்க்கணும், இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்குங்க. ஹல்லேலூயா. பவுல் சீலாவும் என்ன செய்யறாங்கன்னா, கடைசியில அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போனார்கள். சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. லீதியாவுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில கர்த்தர் நம்மளை ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு திட்டத்தோடு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கும் போது சத்தமா ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் உங்களை விட்டு மாறப்போகணுமா, பிரச்சனை மாறணுமா, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு வியாதியா, தலைவலியா, ஒரு 500 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்படியே போயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நடந்து போகும்போதே அற்புதம் நடக்கும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெற்ற விசேஷமான அபிஷேகம். ஹல்லேலூயா. பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. பவுல கர்த்தர் சந்தித்தார், சவுல கர்த்தர் சந்தித்தாரு. ஆண்டவர் உன் பேர் சவுல் இல்ல, பவுலாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த பவுல் ஆண்டவரை முகமுகமா தரிசித்தான், கண்ணு குருடாக்கப்பட்டது. அன்னையிலிருந்து அவனுக்கு ஒரு சவாலுங்க, ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம். நம்ம வாழ்க்கையில விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எதற்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடம் எனக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு, நான் அதை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாருன்னா, நான் பெற்ற அந்த அபிஷேகம், நான் கண்ட அந்த ஆண்டவரை, அவர் எனக்கு பார்வையை தந்தாரே அவரை நான் எல்லா இடத்துலையும் சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் சொல்லணும். கிராமங்களுக்கு போனாரு, பட்டங்களுக்கு போனாரு, அதிகாரிகள் மத்தியில் போனாரு, ராஜாக்கள் மத்தியில போனாரு, தீவுகள் மத்தியில போனாரு. அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. பவுல் இல்லைன்னா அந்த புதிய ஏற்பாடு இல்லை. 13 நிருபங்களை எழுதியிருக்காரு. அந்த 13 நிருபங்கள் நம்ம படிக்கும்போது அப்போதான் இங்கே பவுல் ரொம்ப அந்த வசனங்களெல்லாம் படிக்கும்போது பார்த்தா ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பைபிள் படிக்கிறீங்களா? வேதத்தை படிக்கிறீங்களா? கர்த்தரை தேடுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு கர்த்தரை சொல்லி கொடுக்குறோமா? ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுக்குறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல சோமனனுங்க, ஆண்டவரே, பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த போது அங்கு இருந்த அவர்களுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அங்கு இருந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் கழட்டி போட்டீரே ஆண்டவரை. இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கும் போது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கட்டை நீ அழுக்கணும் ஆண்டவரை. என் வீட்டுக்குள்ள இருக்க கட்டை நீர் அவிழ்க்கணும் ஆண்டவரை. என் வீட்டுல ரட்சிக்கப்படாத இருக்கிற என் பிள்ளை மனம் திரும்பணும் ஆண்டவரை. இதுக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவர்களை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சீக்கிரமா வரப்போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கணுங்க, அவரை பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நீங்க உலகமெங்கு புறப்பட்டு போய் ஆண்டவரை சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அதான் ஜெபம் பண்ணோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆண்டவரே, அந்த மாநில 6 ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எழுத்தே இல்லைப்பா. இந்த ஜரவாலாம் இனி ரட்சிக்கப்பட்டு எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க? அவங்களுக்கு எழுத்தே கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு என்னைக்கு ஸ்கூலு வரப்போகுது? அவங்க என்னைக்கு ஆண்டவரை ஒரு சர்ச்சு கட்டி அவங்க ஆராதிப்பாங்க? ஆனால் கர்த்தர் ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். எழுத்துக்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. நிறைய ஆதிவாசிகளுக்கு இன்னும் வார்த்தைகளே கிடைக்கல, அவங்களுக்கு ஸ்கூலே இல்லை. இப்போ நமக்கெல்லாம் தமிழ் எழுத்து கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நமக்கு வேத புத்தகத்தை மொழிபெயர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நான் தரங்கம்பாடிக்கு இந்த முறை போயிருக்கும் போது நான் போனேன். சீகன் பால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு அச்சுக்களையும் அவங்க கொண்டு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இங்கிலாந்து தேசத்துல இருந்து அவர் அங்கிருந்து ப்ரெஸ்ஸு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. கடல் கப்பல் கிட்ட வந்த உடனே அந்த ப்ரெஸ்ஸு தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிட்டுங்க. அவன் மனம் எவ்வளோ வேண்டப்பட்டிருக்கும் பாருங்க. பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் போனாங்க. அந்த ப்ரெஸ்ஸையெல்லாம் நான் தொட்டு பார்த்தேன். அங்கே வச்சிருக்காங்க. ஆண்டவரே, இந்த ப்ரெஸ்ஸு தானே எங்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து தந்துச்சு. இந்த வேதம் எங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த ரட்சிப்பை நாங்கள் பார்த்துருக்க முடியாதே. நாங்களும் ஒரு ஆதிவாசிகள் மாதிரி தானே இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரை, இந்த ஆதிவாசிகளெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். எங்கள் கட்டுகளை மட்டும் நீ அவர்களுக்கு ஆண்டவரை, அவங்களுடைய கட்டுகளை நீர் அவிழ்க்கணும் ஆண்டவரை. அவர்களுக்கு திருச்சபைகள் உண்டாகணும் ஆண்டவரை. அவங்களுக்கு எழுத்து உண்டாகணும் ஆண்டவரை. அவர்களுக்கு சபைகள் உண்டாகணும். வெள்ளிக்கிழமை அதுதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை, அவர்களுக்கு எழுத்து கண்டுபிடிக்க போறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஓங்கி மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். சென்டினல் மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். ஜாரவா மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும். ஆதிவாசி மக்கள் 6 விதமான ஆதிவாசிகள், அதில் நிக்கோபாரிஸுக்கு எழுத்து வந்துருச்சு. இன்னும் எழுத்து வராத ஆதிவாசிகள் நம்ம தீவில் தான் இருக்காங்க. உலகத்தை எடுத்தா உலகத்திலே ஆதிவாசிகள் இருக்கிற முதல் இடத்துல அந்தமான் இருக்குது. மனுஷ கிட்ட போகாத ஒரே ஆதிவாசி ஒன்று சென்டினல் மட்டும்தான் வேர்ல்டில். அந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதற்காக மனசு எடுத்து தான் 27 வயசு பையன் அமெரிக்கா தேசத்திலிருந்து பால் ஆலன் சொல்லி ஒருத்தர், ஜான் ஆலன் சொல்லி 27 வயசு பையன் அமெரிக்கா தேசத்திலிருந்து, அவனுக்குள்ள ஒரு பாரம், எப்படியாவது அவங்கக்கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு தான் அவங்க வந்தான். போன இடத்துல தான் அவன் நினைச்சிட்டாங்க, பிடிச்சி கொண்டுட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும்போது, இதே தீவில் நம்ம இருக்கமே, நமக்கு ஒரு பாரம் வரக்கூடாதா? நான் போக தான் முடியலை. நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? டெய்லி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரை, அவங்க மத்தியில் அவங்களுக்கு ஒரு எழுத்தை நீ உண்டாக்கணும். அவங்களும் எங்களை மாதிரி மனுஷங்க தானே ஆண்டவரை, அவங்களும் எங்களை மாதிரி ஒரு மனுஷங்க தானே. இன்னைக்கு வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்காங்களே ஆண்டவரே, அவங்க மத்தியில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லையே ஆண்டவரை. எங்கோ பிறந்த மனுஷன், 2வது ஒரு மனுஷன் வந்தான், ஒருத்தன், அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பாரத்தை கொடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் பாரத்தை தரணுமா தரக்கூடாதா? கண்டிப்பாக தரணும். இந்த பவுல் பாருங்க, அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட உடனே, அவரை ஆண்டவர் தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்த பாரம் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்க்க வேண்டும். அதனால தான் அவர் எல்லா இடத்துக்கும் போனார். அவர் பட்ட பாடுகள், அடி உதை, அவருக்கு ரொம்ப அடி. கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க முடியலை. சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிப்பாங்க, அடிப்பாங்க, காரி துப்புவாங்க. என்றாலும் கூட கடைசி வரையும் ஆண்டவருக்குடைய சுவிசேஷத்தை அவர் உத்தமமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு கர்த்தர் இந்த தேசத்துல, இந்த தீவுல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரா? அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னால போக முடியாது, சென்டினல் மக்கள் மத்தியில் நம்ம போவோமா? அமெரிக்காவிலிருந்து ஒருத்தன் வந்தான், போட்டு பிடிச்சு போனா இல்ல, நம்ம போவோமா? போக மாட்டோம். இன்னைக்கு இருந்து ஆண்டவரை என்னால் போக தான் முடியாது, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை அவங்க மத்தியில் எழுத்து கண்டுபிடிக்கப்படணும், அவங்க மத்தியில் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்களும் எங்களை மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், அவங்களும் எங்களை மாதிரி நாகரிகமாக சாப்பிடணும், அவங்கள இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளணும். நம்மளை ஆண்டவர் தேடி வரலன்னா நம்மளும் காட்டுவாசிகளாக தான் இருந்திருப்போம்ல. ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போடுதோம், நல்ல அலங்காரமாக இருக்கிறோன்னா ஏசப்பா வந்ததுனால தான். அன்னைக்கு இருந்த மிஷினரிஸ் வட தேசங்கள்ல இருந்து, அமெரிக்க தேசம், லண்டன், இங்கிலாந்து தேசங்கள்லேருந்து நிறைய மிஷினரிஸ் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, சிவகாசி போன்ற இடங்களெல்லாம் போய் பார்த்தீங்களா, அரக்கோணம், திருவள்ளூர் சைட்லெல்லாம் நிறைய மிஷினரிஸ் வந்திருக்காங்க. சபைகள் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் ஏன் அவங்கெல்லாம் வரலன்னா இன்னைக்கு நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம், இப்படி இருந்திருக்க மாட்டோம். நம்மை தேடி இயேசு வந்தார்ல, நம்மளும் அவரை மாதிரி மாறணும்னு தானே அவங்கெல்லாம் பாரத்தோடு இங்கே வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு பாரம் இருக்குதாங்க? இங்கிற மக்களை குறித்து பாரம் இருக்குதா? இங்குள்ள ஆதிவாசிகளை குறித்து பாரம் இருக்குதா? இந்த பவுலும் சீலாவும் எவ்வளோ அடி உதைப்பட்டு போனாங்க தெரியுமா? சிறைச்சாலையில் போனால் கூட அங்கேயும் ஒரு கூட்டத்தை ரட்சிக்கப்படும்படியாக தான் ஆண்டவர் அவங்கள கொண்டு போனார். ஹல்லேலூயா. அங்கிருந்த சேவகர்களுக்காக அந்த சிறைச்சாலைக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அங்கிருந்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வீட்டார் அனைவரோடு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. லீதியால் குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்துச்சு. மந்திர கட்டுகளுடைய மந்திரம் அவன் உடம்புல இருந்த ஆவி அவளை விட்டு விலகி போனது. அந்த அதிகாரங்கள் தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் படித்து வரும்போது பார்த்தா அவ்வளோ இனிக்குங்க. அந்த வசனங்கள் எல்லாம் படிக்க வசனம் இனிக்கும். அது படிக்க எப்போ பைபிள் படிக்க மாட்டேனோ அப்படி ஒரு ஆர்வம் நமக்குள்ள வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல விடுவிக்கிற ஆவியை வச்சிருக்காரு. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, இந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரே எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில கூட எங்க போனாலும் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவரே, சிறைச்சாலையில போல அவங்க கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில கூட கர்த்தரை துதிச்சு பாடின போது கூட அங்கேயும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே. அங்கள் சேவகருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆண்டவரை, அங்க இருக்கக்கூடிய கட்டுகள் கலண்டு போனதே. ஆண்டவரை, அங்கேயும் ஞானஸ்நானம் எடுத்தார்களே. அப்பா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் மேலே வச்சிருக்க அபிஷேகம் விளையாடும் கண்களை மூடி செபிக்கும். ஆண்டவரே, எங்களை அநேகருடைய கட்டுகளை கலட்ட, அநேகருடைய கட்டுகள் விடுவிக்கும்படியாக எங்களை நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கீங்க. ஆண்டவரே, இந்த தீவில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க ஆண்டவரே, துதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆதிவாசிகளுடைய கட்டுகள் மாறட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தீவுல பாவம் நிறைய பெருகி இருக்குங்க. உபச்சாரம், வேசித்தனம். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் உபச்சாரங்க, வேசித்தனங்க, அசுத்தங்க, கொலை, கொள்ளை, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பெருகி இருக்கு. குடும்ப பிரச்சனைங்க, குடும்பத்துல பிரச்சனை. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் விவாகரத்து. ஹல்லேலூயா. புருஷ மனைவி வாழ்றதுல ஒருவர் பிரிந்து போயிடுறாங்க. பிள்ளைகள் பரிதபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் மாறணும். ஆண்டவரே, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்த போது ஆண்டவரே, அவங்க கால்கள் கட்டியிருந்த கட்டுகள் மட்டுமல்ல, அங்கு இருந்தவர்களுடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் கலண்டு போக செய்தீரே அப்பா. அங்கு சேவகருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாம் ஓடி வந்தாங்களே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போது, உண்மை துதிக்கும் போது ஆண்டவரே, அநேகருடைய கட்டுகள் அவிழ்ந்து போட்டு. ஆண்டவரே, என் வீட்டு பக்கத்துல ஆண்டவரே சண்டைக்காரியாக இருக்கிறாங்க, சாடையில பேசுறாங்க. ஆண்டவரே, நடந்து போகும்போது என்னை பத்தி பேசுறாங்க. ஆண்டவரே, அதை கவலைப்படவே இல்லப்பா. அவங்க கட்டுகள் அழுந்து போட்டு ஆண்டவரே, அவங்க கட்டுகளை அவிழ்ங்க ஐயா. என்னை பார்க்கும்போது இவங்க மேல விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே,
ஹalleluya ரகபா சந்தரதரபா ஊரதரி சந்தரகபபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் திட்டமா எங்களிடத்தில் பேசினீரப்பா. எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், நீர் தந்திருக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவரே, அநேகருடைய கட்டுகள் கலந்து போகத்தக்கதாக, அநேகரை ரட்சிப்புகள் வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. எங்கெல்லாம் நாங்க போறோமோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மத்தியில எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் எவ்வளோ அடிகள் பட்டாங்க, எவ்வளோ அடிகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், அவற்றின் மத்தியில ஜனங்கள் மத்தியில ரட்சிப்பு உண்டானது ஆண்டவரே. இப்போ இந்த நாளிலே இந்த தீவில எங்களை வச்சிருக்கீங்க. அநேக ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்காங்க ஆண்டவரே. உபத்திரவத்தின் மத்தியில இருக்காங்கப்பா, பாடுகள் மத்தியில இருக்காங்கப்பா. பாடுகளை கர்த்தர் இந்த நாளிலே அவிழ்க்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இந்த கேட்ட வசனங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவர். ஓடு பேசுங்கப்பா, பேசுங்க. எங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்படட்டும், எங்க பஸ்தியில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்படட்டும், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா ரேஷ்மாவுக்காக சோம் ஒன்று ஆண்டவரே. ஆண்டவரே, நாளைக்கு தினத்தில் அவங்க குடும்பமாக சென்னை போகிறாங்க, அவளுடைய படிப்பு காரியங்களுக்காக சோம் பண்ணுறோம் ஆண்டவரே. போய் ஆண்டவரே அவளுக்கு சீட்டு கிடைக்கணும், நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவர். நாளில் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். மறுபடியும் பார்க்கு வரையிலும் ஆண்டவரே அது பிரியா அன்பு எங்கள் கூட இருக்கட்டும் ஆண்டவர். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், உங்களோடமே பசநாமத்தே ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.